ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ரொம்ப நாளாக நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் நான் கோஹோஸ்ட் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இப்போது நமக்கு ராஜேஷ் இருக்காரு. ஸோ ராஜேஷ் கூட நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்காஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்படின்னா தமிழ் பூமி அண்ட் தென் ஆர்கே டேட்டா லேப்ஸ், அதாவது நம்ம ராஜேஷோட யூடியூப் சேனல், அது ரெண்டும் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டுத்துலையுமே அப்லோட் பண்ணுவோம், இந்த பாட்காஸ்ட்டை. அண்ட் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைலையும் அப்லோட் பண்ணுவோம். தமிழ் பூமியோட ஸ்பாட்டிஃபை இது இருக்குது, அதுலேயும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தட் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலாக இனிஷியலாக நம்ம டெக்னாலஜியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் இது வந்து பெருசாக ஒரு டெக்னிக்கலாக இருக்க போகுது அப்படி கிடையாது. டெக்னிக்கல் கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரு ஒரு நம்ம ஒரு டீ கடையில் உட்காந்து பேசினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இதை நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு போகலான்ற ஒரு பிளானில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எஸ், ஹாய் ராஜஸ்ரீ, தேங்க்யூ. ஹாய் ஆறுமுகன்ஜி, எப்படி குட் இருக்கீங்க? ஈவினிங் டு யூ. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. சூப்பர். ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு ஜி. வெரி சிறப்பான ஒர்க் நைஸ். போயிட்டு இருக்கு. ஸோ கிரேட். இதுக்கு நிறைய நியூ ஆடியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ஜி. உங்க ஜஸ்ட் ஒரு ம். ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுங்க. நீங்க என்ன கண்டிப்பா. தெரியுங்க? கண்டிப்பா. பேசிக்கலி நானு என்னோட பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2011. ஸோ ம். 2011லேருந்து என்னோட இன்ஜினியரிங் ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணிட்டு, உடனே ஓகே. வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ விச் இன் லைக் ஐடி கம்ப்ளீட்லி. ஸோ நான் ம். ஸ்டார்ட்டிங்ல 2011ல என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ வாஸ் ஜஸ்ட் வொர்க்கிங் ஆஸ் அ மேனுவல் டெஸ்டர். ஸோ ஓகே. அந்த டைம்ல வந்து ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்கு போகும்போது, தியரிட்டிக்கல் கான்செப்ட்ட தவிர பிராக்டிகலா என்ன பண்ண போறோன்ற ஒரு பிளைண்ட்னஸ் இருக்கும். கண்டிப்பா. இன்ஃபாக்ட் ம். எனக்கு மட்டும் இல்ல ம். எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஆமா. பிசினஸ் அப்டின்ற மாரி நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஸோ 9 to 6 ஜாப் மாரி தான். லைக் ஒரு வேலை ஓகே. ஒரு எக்ஸெல்ல ஒர்க் குடுப்பாங்க. அந்த எக்ஸெல் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணுவோம். அத ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுல நெறைய கமெண்ட்ஸ் வரும். அது ஃபர்தர் ஃபைன் டியூனிங் பண்ணணும். அந்த மாரிலாம் வந்து நம்ம நெனச்சு பார்க்க மாட்டோம். ஐ வாஸ் சேயிங் லைக் டியூரிங் 2011. ஸோ ம். கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேனுவல் டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணி, அதுலயும் ஓ. ஆட்டோமேஷன் எதுவும் இல்ல. இருந்தது. ஓ, ரேஷனல் முடிஞ்சோனே ஃபங்ஷனல் வேலை டெக்ஸ்டர். கிடைச்சிச்சா ஜி? 2011லயே இமிடியேட்டா உங்களுக்கு ஜாப் ஆமா, கிடைச்சிருச்சு. ஓ, ஓகே. ஆமா. லைக் நான் செலக்டட் கேம்பஸ். ஆன் ஆன் ம். கேம்பஸ். ஆமா. சின்டெல் லிமிடெட்ல வொர்க் பண்ணேன் ஓ, ஸ்டார்ட்டிங்ல. ஓகே. ஸோ ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து கால் பண்ணாங்க. ம். டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆஃபர் லெட்டர். பட் கால் பண்ணது வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு தான். ஸோ ஓ. டிசம்பர் 15த் இட் இஸ். ம். 2011ல என்னோட ஐடி கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எந்த ஒரு பேசிக் பேக்கிரவுண்ட், ஒரு டெக்னிக்கல்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு மேனுவல் டெஸ்டிங்னா இருக்கணும். இந்த ம். மாரி ஈவன் தோ ஒரு 1 மந்த் வந்து இண்டக்ஷன் புரோகிராம் நடத்துனாங்க. பட் ம். சீம்ஸ் டூ பி லைக் அந்த டிரான்சிஷன் காலேஜ் டூ ஐடி கரியர் ஐடி. டிரான்சிஷன் வந்து அந்த டைம்ல வந்து யாரும் நம்மள எஜுகேட் பண்ண யாரும் ஆள் இல்ல. சொல்லல. ம். இன்ஃபாக்ட் ஆமா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நமக்கு ரிசோர்ஸஸ் அவைலபிள். லைக் இந்த மாரி இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர். ம். YouTube, அந்த மாரி சோசியல் மீடியா செட்டப் வந்து அந்த டைம்ல இல்ல. ஸோ இப்ப எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கரியர் கைடன்ஸ்க்கு ஒரு YouTubeல அடிச்சா நெறைய நெறைய ஆ. வீடியோஸ் வந்துருது. ஸோ வந்துருது அந்த ஈஸியா. டைம்ல இந்த மாரி இல்ல இல்லையா? ஸோ இட் வாஸ் வெரி டஃப். பட் சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம எப்பவுமே கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது, நமக்கு வந்து நெறைய வொர்க் அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா, எந்த வொர்க் அசைன் பண்ணாலும் அது ஒரு புது வொர்க், நியூ வொர்க்கா தான் இருக்கும். அது ஒரு ஆமா. பெரிய காம்ப்ளெக்ஸா தான் நம்ம எடுத்துப்போம். நல்ல சேலஞ்சிங்கா இருந்தது. ஒவ்வொரு ஒரு 2.5 இயர்ஸ்க்கு நான் ஒரு மேனுவல் டெஸ்டரா தான் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் ம். ஸ்லோலி ஐ டியூ டூ ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் இன்னொரு ம். கம்பெனிக்கு நான் மூவ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ப்ரொடாப்ட் சொல்யூஷன்ஸ். இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் அவுட் ஆஃப் ஓ. சென்னை. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னோட டோட்டல் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில தான். ஓ. இந்த சென்னை நீங்க சென்னைய சென்னை விட்டு சிட்டிய விட வெளில போல போல நீங்க. ஆமா. சூப்பர் ஜி. ஈவன் என்னோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த அகாடமிக் வைஸும் சரி, இப்ப நான் கண்டக்ட் பண்ற அந்த வொர்க் ஷாப், செமினார், கெஸ்ட் லெக்சர் எல்லாமே வந்து சென்னை தான். ஓ. சோ அது என்னன்னு தெரியல. ஒரு பாண்டிங் இருக்கு சென்னைன்னா. ஆமா. சூப்பர் ஜி. சோ அதனால இட்ஸ் குட். இட்ஸ் ஃபார்ச்சுனேட் தட் ஐ அம் கெட்டிங் மோர் எந்த ஏரியால ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஜி? நவடேஸ். சென்னையில எந்த ஏரியால இருக்கீங்க? லைக் 13 இயர்ஸ் ஒர்க்கும் ஏதாவது ஒரு ஏரியா சுத்தி அதுல மாறி இருக்கீங்களா? அதுல இருக்கு. டிஎல்எஃப், ஓஎம்ஆர் இந்த 2 ஓ. தான். நான் டிஎல்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்&டில ஒர்க் ஓகே. பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ம்ஹ்ம். 3 ஓகே, இயர்ஸ் இருந்தேன். நல்லா இருந்துச்சு டிஎல்எஃப். ஓகே. இப்பதான் அங்க இது போடுறேன்னு சொல்லிட்டு பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்காங்கல்ல. ஐயோ! மெட்ரோ மெட்ரோ. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? சீரியஸ்லி வெரி ஆமா. அப்பவே ஈவினிங் டைம் டிராஃபிக்கா தான் ரொம்ப இருக்கும். கஷ்டம். ஓ, ஓகே. ஆமா. ஓகே. ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ட் கரியர் டிரான்சிஷன் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடாக்ட் சொல்யூஷன்ஸ் தான் ஜி. ஏன்னா அங்க ம். என்ன நெனச்சீங்கன்னா, ஒன் இம்பார்ட்டன்ட் திங் சொல்றேன். அந்த டைம் வந்து நான் ரொம்ப பேச்சுலரா இருந்தேன். எனக்கு வேற வேற எந்த அதர் ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் இல்ல. பேட்ச் ரொம்ப ஆமா. ரொம்ப பேச்சுலரா. பேச்சுலரு, டெக்னிக்கல் பேச்சுலரா இருந்தேன். அப்ப என்ன ஓ. ஆச்சுன்னா, ஐ இன்வெஸ்டட் மை டைம் கம்ப்ளீட்லி இன்டூ லேர்னிங். ஸோ அப்ப ஓகே. என்ன பண்ணேன்னா, ஆம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பட் இட்ஸ் வெரி ப்ரவுட் தட் ஐ அம் சேயிங். டியூரிங் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ்
ஆஃபீஸ் டைம் இல்லாகும்போது, நானே ஆஃபீஸ் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் அப்ப என்கிட்ட லேப்டாப் கூட இல்ல ஆக்சுவலா. ஓ! ஸோ ஓகே. அந்த மாரி ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ அதனால நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு Googleல அங்க பிரிண்டரும் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால ம். எவ்வளோ வேணா பிரிண்ட் அவுட் ஓ! எடுத்துக்கலாம். ஆமா. புக்கே அதே போட்டுருவீங்க. போல ஆமா. ஒரே ஃப்ளோர்ல தான் எல்லா செட்டப்பும் லைக் அட்மின் டீமும் இருப்பாங்க. ஸோ அப்ப ஓகே. என்ன பண்ணேன்னா, நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் மதன் சொல்லிட்டு, நாங்க ஒரு 2 பேர் தான் வந்து ஒரு தரமணியில போயிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஹடூப் படிக்கலாம் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ம். எல்லாமே ஒரு ஃப்ரீலான்சர் வந்தாரு. கார்ல வந்து ம். ஓ! இறங்கினாரு. கோர்ஸ் ஃபீஸ் கேட்டீங்கன்னா 2011ல நான் சொல்றது. சாரி 2011ல 14ல 2015 ஆ 2011ல 2 ஆமா. வருஷம் நான் ஒர்க் வந்து பண்ணீங்க. ஜஸ்ட் ஆ. ஸ்டார்டட். கரெக்ட். அவர் சொன்ன அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ₹24,000 அப்படின்னு சொன்னாரு. ம். இது வந்து ஒரு என் சம்பளமே அவ்வளோ ஒரு இல்லையேடா! சம்பளமே சீரியஸா இல்ல. இது வந்து 2 மந்த்ஸ் அப்படின்னு சொன்னாரு. நான் என்னமோ சரி ஓகே. லைக் ஒரு 5,000 இருக்கும். நான் அந்த மாரி நம்ம பே பண்ணிட்டு நம்ம ஹடூப் படிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம் வந்து ஹடூப் வந்து வெறும் பூமிங்கா இருந்தது அப்பதான் ஆக்சுவலா. ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆச்சு. நெறைய பேருக்கும் ஹடூப்னா என்னன்னு தெரியல. ஸோ அந்த டைம்ல ஹடூப் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது அந்த ஆக்சுவலா ஒரு தருணம் தான். அந்த ஸோ கடையால ஆரம்பிங்க. ம். ஆமா. அது என்ன பண்ணுச்சுன்னா ஆக்சுவலா உண்மையா சொல்லப்போனா பினான்சியல் சிச்சுவேஷனால அவ்வளோ பே பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆஃபீஸ்க்கு சாட்டர்டே, சண்டே போயிட்டு நானா கூகுளிங் பண்ணி செல்ஃப் லேர்னிங் தான் ஓ! கம்ப்ளீட்டா. படிக்க ஒரு ஆரம்பிச்சுட்டீங்க. டியூட்டரோ, ஆமா யூடியூபோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. நானே பிரிண்ட் அவுட் எடுத்து, பிரிண்ட் அவுட்ல ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் பிரிண்ட் அவுட்ல படிச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா ஏறும் சீக்கிரமா. ஒரு ஆமாமா. கம்ப்யூட்டர்லாம் நன் எல்லாமே படிக்கலாம். ஆமா கம்ப்யூட்டரோ இல்ல மொபைலோ இல்லாத மாரி செட்டப்ல இருந்தா நான் கொஞ்சம் நல்லா ம். ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி ஈஸியா லேர்ன் பண்ணி, குயிக்கா என்ன பண்ணேன் வித்தின் 8 மந்த்ஸ்க்குள்ள இன்னொரு கம்பெனி காக்னிசன்ட். ஆ. சிடிஎஸ் ஜம்ப் பண்ணி, அதுல ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஒரு பேஷன் இருக்கு டீச்சிங்ல. ஸோ ம். டியூரிங் ஸ்கூல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து செமினார் எடுப்பேன் ஆக்சுவலா. ஓ! பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில. நான் வந்து என்ன திங்க் பண்ணேன்னா, இது 2 வேல யோசிக்கலாம். லைக் ஒண்ணு பினான்சியல் சிச்சுவேஷன் கன்சிடர் பண்ணி மானிட்டரி ஏதாவது காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ம். இன்னொரு பக்கம் பேஷன் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அப்பார்ட் அச்சீவ் ஃப்ரம் பண்ணலாம். அவர் ம். ஃபுல் டைம் வொர்க். ஸோ அது என்ன பண்ணேன்னா, சொன்னா ஆச்சரியமா இருக்கும். பிக் டேட்டா ஸ்டார்ட் பண்ண கெரியர ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படியே பேரலலா ட்ரெய்னர் ஆயிட்டேன். ஓ! ஸோ சூப்பர் ஜி. நான் என்ன பண்ணேன்னா, ஆமா என்ன மைண்ட்ல அந்த வச்சுட்டு இருந்தேன்னா, அந்த பிக் டேட்டா காலேஜ்லலாம் படிக்க ஃபைனல் இயர் படிக்க படிக்கும்போதே அடுத்து வந்துட்டு டீச்சர் ஆயிடுறேன். அந்த எக்ஸாக்ட்லி மாரி. அதேதான். நான் என்ன யோசிச்சேன்னா, பிக் டேட்டா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா? அந்த ம். டைம்ல ட்ரெய்னர் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. இருந்தாலும் ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் மைண்ட்ல பிக் டேட்டா கத்துப்போம். கத்துக்கிட்டு பேரலலா அப்படியே ட்ரெய்னிங். ஏன்னா எனக்கு பேஷன் இருக்கு. நான் டீச்சிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு எனக்கு. ஆ. இந்த கம்யூனிகேஷனும் அந்த மாரி. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இங்க கத்துக்கிறத அப்படியே நம்ம அப்படியே ட்ரெய்னிங்க்கு யூஸ் அப்படியே பண்ணுவோம். சொல்றீங்க. கிளாஸும் ஆமா. நமக்கு நெறைய டைம் இருந்தது. பேச்சுலர்ன்றதால. நான் சொல்றது ம். 24 ஏஜ் போச்சு. 24ல. ஸோ அதனால அத அப்படியே யுட்டிலைஸ் பண்ணேன். பெசன்ட் டெக்னாலஜிஸ்ல தான் ஜாயின் பண்ணேன் ட்ரெய்னரா. ஓகே. ம். அந்த டைம்ல எனக்கு ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு ஆக்சுவலா அதாவது அப்பயே நேரா வந்து போய் நான் எடுப்பீங்க. பிசிக்கலா போய் ஆமா. எடுப்பீங்க. ஓ! பிசிக்கல் ஆமா. வர்ச்சுவல் கிடையாது அப்போ. ம். பிசிக்கல். டைரக்ட்டா போய் எடுத்தேன். ஒரு கேண்டிடேட்க்கு ₹2500 குடுத்தாங்க எனக்கு. ஓ! சூப்பர். அவங்கட்ட ஒரு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? கேண்டிடேட் அவங்க சார்ஜ் பண்ணது ₹12,000. ஓ! 12 பரவால்ல. பாதி அதுலருந்து 25ல பாதி. ஆமா, ம். ஆமா 30% ஆக்சுவல் 25-35% எனக்கு குடுத்தாங்க. ம். ஸோ இந்த மாரி பேட்ச்சா எடுத்து 120 ஸ்டூடண்ட்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஓ! சூப்பர் ஜி. ஆமா, ம். ஆமா. ஒரு பேட்ச்ல 4 பேரு, 6 பேரு, 8 பேரு அந்த மாரி எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 மந்த்ஸ் கன்டினியூஸா. நான் எடுத்துறீங்க. சொல்றது வந்து ம். 2015 டிசம்பர்லருந்து 2017 மிட் வரையும். அந்த 18 மந்த்ஸ் கன்டினியூஸா எவ்ரி சாட்டர்டே, சண்டே எக்செப்ட் அந்த ஃபெஸ்டிவல் டேஸ தவிர. போயிட்டு ஸோ நான் ஒரு 5 லேக்ஸ் எர்ன் பண்ணேன் சீரியஸா. சூப்பர் ஜி. ஸோ இந்த ம். ட்ரெய்னிங்ல மட்டுமே 5 லேக்ஸ் எர்ன் பண்ணி அப்படியே நான் மேரேஜ்க்கு வந்து 2017 ஜூன்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் அது ஒரு ஹடூப்பால உங்களுக்கு பெரிய கல்யாணம் நடந்துருச்சு. ஆமா. ஹடூப்பால கல்யாணம் நடந்துருச்சு. ஹடூப்பால கல்யாணம் நடந்துருச்சு. இன்ஃபாக்ட் ஓகே. அது ஒரு பெரிய அ எனக்கு அது ஒரு ப்ரவுட் மொமெண்ட். ஏன்னா, ம். ஆமா, கண்டிப்பா. நான் இன்ஃபாக்ட் அந்த மணி இல்லன்னா நான் யோசிச்சு பாருங்க பர்சனல் லோன் தான் ஆமா. போயிருக்கும். ஸோ ம். அப்படி நான் திங்க் பண்ணி ஆமா. பர்சனல் லோன்லாம் எதுக்கு போணும்? நமக்கே ஒரு அடைச்சு ஸ்கில் இருக்கு. ஹாபியா ஆமா. போட்டீங்க. ஆமா. ஆமா. அத அப்படியே ட்ரெய்னிங்கும் எடுப்போம். நம்மளும் கத்துப்போம். நெறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நம்மளும் ஆமா. அதுலருந்து யுட்டிலைஸ் நம்ம பண்ணிக்கலாம். கத்துக்கிறது பெரிய விஷயம். பேரலலா. நான் என்ன ஒரு குட் திங் பண்ணேன்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு அத அப்படியே ட்ரெய்னிங் போகாம, பேரலலா கத்துக்க பேரலலா நான் என்ன பண்ணேன்னா, வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரெய்னிங் கொஞ்சமா போயிட்டீங்க.
குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப என்ன ஆச்சுன்னா 2 வே. அவங்களுக்கும் நான் சொல்லி தந்த மாரி ஆச்சு. எனக்கும் கத்துக்கிட்ட மாரி ஆச்சு. உங்களுக்கும் கத்துக்கிட்ட மாரி ஆச்சு. ஆமா. ஒர்க்கும் நான் பண்ண மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ம். தாட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா அமைஞ்சது. ஆக்சுவலா சொல்லப்போனா ஜி, சிடிஎஸ்ல ஃபர்ஸ்ட்டு என்னோட அக்கவுண்ட் ஐஎம்இ இன்ஃபர்மேஷன் மீடியா என்டர்டெயின்மென்ட் டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட்னு ஒரு கிளையன்ட். அந்த ம். கிளையன்ட்க்கு ஃபர்ஸ்ட் பிக் டேட்டா இன் கிளவுட் நான் சொல்றது ம். 2015லயே அமேசான் வெப் சர்வீஸ்ல வந்து டெப்ளாய் ஆமாமா. பண்ணோம். ம். ம். ஆமா. சிடிஹெச் 5.2.0 அப்போ கிளவுட்ரா அதுலயே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஹடூப் தான். ஆமா. இப்ப தான் சிடிபி மாறிடுச்சு. ஸோ அந்த ம். டைம்ல ஆமா. என்டர்பிரைஸ் எடிஷன் பிக் டேட்டா கிளஸ்டர ஏடபிள்யூஎஸ் EC2 சர்வீஸ் ஹோஸ்ட் பண்ணி, அதுல சிடிஹெச்ச இன்ஸ்டால் பண்ணி, கிளவுட்ல பிக் டேட்டா செட்டப் பண்ணி, கிளஸ்டர் செட்டப் பண்ணி நாங்க டிப்ளாய் பண்ணோம். சிடிஎஸ்லயே அந்த அக்கவுண்ட் நான் சொல்றது அந்த ஐஎம்இ அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக் டேட்டா கம் கிளவுட் ப்ராஜெக்ட். ஓ! ஸோ நாங்க நீங்க பண்ணது தான் எல்லாமே டெலிவரி என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு காம்படிஷனே இல்ல. நாங்க பண்றது தான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மத்த ப்ராஜெக்ட்க்கு. பண்றது. ஆமா. என்ன பண்ணுவோம், டெக் ஒண்ணு போட்டுருவோம். ஒரு பிரசன்டேஷன். யாராவது கஸ்டமர் விசிட் வந்தாங்கன்னா, அத அப்படியே பிரிப்பேர் பண்ணி பிரசன்ட் பண்ண வேண்டியது தான். ஓ! ஏன்னா எல்லாருக்குமே புதுசு அந்த டைம்ல. நான் சொல்றது 2016ல. 8 ஆமா. இயர்ஸ் பிஃபோர். ஸோ அதனால இன்ஃபாக்ட் கிளவுட்லயும் பண்ணதால, கிளவுட்லயும் வந்து பெரிய எனக்கு நாலேட்ஜ் கிடைச்சது. உங்களுக்கு நாலேட்ஜ் டு அங்க சே வந்துருச்சு. வெரி ஆமா. டு சே வெரி பாசிட்டிவ்லி, ஐ வாஸ் த ஒன்லி Cloudera administrator during 2016 in ம். Cognizant சென்னை. சென்னையிலேயே நான் ஒருத்தன் அட்மின். தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். தமிழ்நாட்டிலே ஒருத்தன்டா. நான் அப்ப மும்பைல இருந்தேன். அதனால நான் இல்ல. சோ நீங்க சொல்லிக்கலாம். அப்படியா? ஓ! அந்த நானும் டைம்ல அட்மினா தான் நல்லா இருந்தேன் இருந்து அதனால. ஓ! அப்படிங்களா? ஓகே, ஓகே, சும்மா ஓகே. சொன்னேன். இல்ல எனக்கு ஸ்டார்ட்டிங்ல எனக்கு அதான் சொன்னேன் இல்லைங்களா? மேனுவல் டெஸ்டிங்ல இருக்கும்போது எனக்கு அவ்ளோ புரோகிராமிங் நாலேட்ஜ் இல்ல. அதனால என்ன பண்ணேன்னா, நம்ம அட்மினா டெவலப்மென்ட் இருந்தீங்க. போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட்மின் போனா இந்த கான்ஃபிகரேஷன், செட்டப் பண்றது, கிளஸ்டர் கிரியேஷன் இந்த மாரி தான் ம். இருக்கும். கரெக்ட். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அட்மின்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமா. ஜாவாலாம் படிக்காம நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஜி. ஸ்லோவா அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணயிலயே நம்ம வந்து இந்த சீக்வல் கத்துக்கிட்டது. ஏன்னா நம்ம ஹைவ் வந்து நம்ம எப்படியும் ம். சீக்வல்ல தான் எழுதுறோம். ஆமா. HBase, NoSQL ரிக்வெஸ்ட், ஸ்கூப் எல்லாம் அப்புறம் வந்து ஜாவா ப்ரோகிராம். ஜாவா கம் ஸ்கேலாவும் கத்துக்கிட்டேன். எப்படின்னா கரெக்ட். நம்ம இந்த ஸ்பார்க்ல வந்து ஸ்கேலா கோடிங் அடிச்சுட்டு, அத ம். அப்படியே டிப்ளாய் பண்ண வேண்டியது தான் ஜாப்ஸா. ஸோ இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபென்டாஸ்டிக் லேர்னிங்கா இருந்தது. காக்னிசன்ட்ல மட்டும் 3 இயர்ஸ் இருந்தேன். ம். 3 இயர்ஸ்ல 2.8 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பிக் டேட்டா பெரிய கம்பெனில கிளவுட். ப்ராஜெக்ட் கிடைச்சது ம். பார்த்தீங்கன்னா, கிளவுட். இதுதான். ஆமா. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. பிக் டேட்டா ப்ராஜெக்ட்டே கிளவுட்ல டிப்ளாய் பண்ணது பெரிய, பெரிய, பெரிய அச்சீவ்மென்ட். ஸ்ட்ரெய்ட்டா ஹீரோ ஆயிட்டீங்க. ஆமா. இந்த காமெடியன் சைட் ரோல் அதெல்லாம் கிடையாது. நான் போனா அமெரிக்க ஸ்ட்ரெய்ட்டா மாஃபியாலாம் கிடையாதுப்பா. ஸ்ட்ரெய்ட்டா ஆமா. ஹீரோ ஆறேன். கரெக்ட். ஸ்ட்ரெய்ட்டா ஹீரோ ரோல் தான். ஸோ அதனால அது ஒரு எல்லாமே டைம் தானே ஜி. ஸோ எல்லாமே ஆமாமா. ஃபார்ச்சுனேட்டா அமைஞ்சது. அந்த ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு ஃபவுண்டேஷன் தான். கண்டிப்பா. ஏன்னா, அப்போ போட்ட நம்ம எஃபோர்ட்ஸ் நம்ம லேர்னிங்கு நெறைய இருக்கும். நெறைய நம்ம தப்பு பண்ணுவோம். தப்பு ம். பண்ணாம இல்ல. கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. எரர் லைக் வரும். ஃபெயில் ஆகும். எரர் வந்திருக்கும். கிளஸ்டரே வந்து டவுன் ஆகும். அட் த டைம் ஆஃப் கிரிட்டிக்கல் புரொடக்ஷன் டிப்ளாய் ம். போம்போது. அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அது எல்லாமே கரெக்ட். நம்ம ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு கான்செப்ட். டெக்னிக்கலா ஒரு இஷ்யூ இருக்கு அப்டின்னா, அந்த இஷ்யூ நம்ம லேர்ன் பண்ணி அத எக்ஸ்பிரிட் பண்ணி, நெக்ஸ்ட் ம். டைம் அது இஷ்யூ வராத மாரி நம்ம பார்த்துக்கணும். அதுதான். கரெக்ட். அந்த ஒரு லேர்னிங் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியரோ, டேட்டா இன்ஜினியரோ யாரா இருந்தாலும் சரி. இல்ல அதுவும் போக ஒரு வந்துருச்சு எரர் அப்டின்னா வந்துச்சுன்னா, நம்ம அத சால்வ் பண்ண தெரியணும். உடனே ஐய்யய்யோன்னு எஸ். பயந்துட்டு போயிறக்கூடாது. இல்ல கரெக்ட், எதுவும் பண்ணக்கூடாது. எரர் கரெக்ட், வந்துருச்சுங்க. ஆமாங்க. நான் ஃபிக்ஸ் பண்றேங்க. 1 நாளோ, 2 கரெக்ட். நாளோ பண்ணி குடுத்துருவேன். நம்புங்க. ஆமா. அப்படி சொல்லிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேல முடிஞ்சிருச்சு. கட்ஸ் ம். இருக்கணும். அது வந்து நம்ம இல்லப்பா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே டீம பயந்துட்டு மாத்தி இருக்க முடியாது. விட்டுறது. ம். ஆமா. ரிசோர்ஸ மாத்தி விட்டுறது. அந்த மாரி இல்லாம கொஞ்சம் நம்மளே அவ்வளோதான். வந்து வி ஷுட் டேக் த செல்ஃப் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. தாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அத விட்டுட்டு, கரெக்ட். அத ம். தப்பிக்கணும். நான் அது பண்ணல. நான் ஒரு தடவ புரொடக்ஷன் டேட்டாபேஸ டெலீட் பண்ணி விட்டேன். ஆமா. அப்படியா? ஓகே. ஓ! நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஐய்யயோன்னு தெரிச்சுட்டேன். அப்புறம் தெரியுதா? நல்ல வேளை ஒரு ம். ரிஸ்டோரேஷன் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதனால ம். தப்பிச்சேன். இல்லன்னா கரெக்ட், அட்மினுக்கு தான் தெரிஞ்சது. அட்மின்ட்ட போய் சொல்லிட்டேன். இந்த மாரி டெலீட் ஆயிடுச்சுன்னு அவரும் பதறிட்டாரு. ஏன்னா அவர் வேலையே போயிரும்ல. அதுக்கப்புறம் கரெக்ட். ரிஸ்டோர் பண்ணி விட்டு காப்பாத்தி விட்டாரு. தெய்வமே வந்துருங்க. வேலைய விட்டு சான்ஸே இல்ல. தூக்கிருவாங்க இல்லன்னா. ஆமா. அ நல்ல ஒரு அதுதான். ஃபெயிலியர்ஸ் இல்ல லேர்னிங் நல்ல இஷ்யூஸ், லேர்னிங். எரர் வந்ததுன்னா லேர்னிங் தான். ஸோ ஆமா. எனக்கும் அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் டியூரிங் த ம். ஸ்டார்ட் ஆஃப் த டேஸ் பிகாஸ் வென் ஐ வாஸ் ஸ்ட்ரக்லிங் அந்த டைம்ல வந்து நமக்கு இன்ஃபாக்ட் நம்ம கூடயே இருந்து யாரும் மென்டர் பண்ண அந்த யாரும் இல்ல. ஸோ அதனால நம்ம எது பண்ணாலும், தப்பு பண்ணாலும், கரெக்ட்டா பண்ணாலும் நம்ம தான். தப்பு ஸோ அதனால பண்ணாலும் அந்த லேர்னிங் இருந்தது. ஆமா. ஆமா. ஏன்னா இதெல்லாம் எனக்கு எங்க யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஜி, எனக்கு ட்ரெய்னிங்ல நல்லா யூஸ்ஃபுல் ஆச்சு. ஏன்னா ஆமா. அவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ட்ரெய்னிங் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஒரு ஏ டூ இசட் அப்படியே மனப்பாடமா ஒப்பிக்கிறதுக்கு பதிலு, ரியல் டைமா ஒரு இஷ்யூ நம்ம வந்ததுன்னா, அத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணத டேக்கிள் சொல்றீங்க. பண்ணணும்? ம். கரெக்ட். ஆமா. சோ அந்த ஒரு இது இருந்ததுன்னு நெனச்சுக்கோங்களேன், நெறைய மோர் பீப்பிள் வில் ரீச் அஸ்.
ஏன்னா சரி. அதுதான் இப்போ இண்டஸ்ட்ரி இஸ் லாகிங். நெறைய ம். பேர் வந்து YouTube படிக்கிறாங்க. போய் டியூட்டரிங்கா நல்ல YouTubeல எல்லாம் ட்ரெய்னிங் அப்படியே எடுக்குறாங்க. பாலிஷா வந்துரும். பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எரர் வரும். ஸோ கரெக்ட். அத அதிலேயே ஃபிக்ஸ் எரர் பண்றதுக்கே வரும். 1 நாள் ஆமா, ஆயிரும். பார்த்தா ஒரு ஆமா. கமாவையோ, ஸ்பேஸையோ விட்டு வச்சிருப்போம். அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. ஆ. சிம்பிள் ஒரு காஸ்மெட்டிக் ஷூ தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரியல் டைம் நம்ம வொர்க் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு லேர்னிங்கா இருந்து நல்லா ஆமாமா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. So அது அப்படி நமக்கு இப்படி இப்ப அப்படி இப்படி ட்ரெய்னரா இன்னொன்னு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம இப்போ ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வர எரர் நமக்கு நல்ல லேர்னிங்கா இருக்கு. நம்ம எக்ஸாக்ட்லி. ஃபிக்ஸ் பண்ணி அதுதான். குடுத்துட்டு நமக்கு நமக்கு வராது. நம்ம அவ்வளோலாம் செக் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஆமா. நான்லாம் Hadoop ரன் பண்றதுக்கு நான் விண்டோஸ் மட்டும் தான் ரன் பண்ணுவோம். நெறைய பேர் மேக் யூஸ் பண்ணுவாங்க. பழைய கான்ஃபிகரேஷன் கரெக்ட். அப்படி இப்படின்னு வரும்போது, அதெல்லாம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எப்படி சால்வ் பண்றது? இதுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். சரி கிளவுடுக்கு போலாம். வேற யார் இருக்கான்னு பார்த்துட்டு, அதிலேயே ம். நம்ம லேர்ன் நெறைய பண்ணிருவோம். அதான் கரெக்ட். ட்ரெய்னரா இருக்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட். ஆமா. நல்ல பெனிஃபிட். சில பேர்லாம் நான் 4 ஜிபி ரேம் தான் இருக்கு. நான் இதிலேயே வந்து ஸ்பார்க் ரன் பண்ணணும் அப்படின்னு சில காம்ப்ளிகேட்டட்லலாம் வருவாங்க. நீங்க ரன் பண்ணலாம். இதுல ஆமா, ஓடாதடா அப்படின்னு. ஆமா. ஸோ அது மாரி நெறைய இருந்தது. நெறைய சேலஞ்சஸ். பட் இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஒரு லேர்னிங் தான் நம்மளுக்கு. ஆமா ஜி. ஸோ அதனால இந்த ஜர்னி அப்படி இப்படி போயிருக்கு ஜி. ஸோ போயிட்டு நவ் ம். ஐ அம் இப்ப ஆல்மோஸ்ட் லைக் டேட்டா 13 இன்ஜினியர். இயர்ஸ் இப்போ நெறைய உங்க பின்னாடி கிளவுட் பேர் இன்ஜினியர். பின்னாடி நெறைய போடுற மாரி இருக்கு. நீங்க என்னெல்லாமோ படிச்சிருக்கீங்க. ஆமா, சாட் ஜிபிடி, ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. சர்வீசஸ், கிளவுடு. நெறைய AWSலயே வந்து நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அத அப்படியே நம்ம YouTube சேனலுக்கும் வந்து நம்ம ஒரு வீடியோவா போடுறோம். போட்டுருக்கீங்க. ம். அட் த சேம் டைம் ஒர்க் ஷாப்ஸும் நெறைய என்குயரீஸ் வருது. ஸோ ஆமா ஜி. இப்போ நெறைய ஒர்க்ஷாப் போடுறீங்களே. ஆமா கம்மிங் 15த் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரசன்ட் காலேஜ் போறேன். அவங்களே ரீச் ஆ. பண்ணது தான். நான் எதுவும் மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணல. LinkedInல நம்ம ம். போடுற போஸ்ட்ட பார்த்து அவங்க தே ஆர் அவங்களே ஜஸ்ட் வரேன். ரீச்சிங் மீ. ஆமா. ம். 28த் ஐ அம் கோயிங் ஃபார் சவிதா ஓ! இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதனால ஓகே. எஸ் இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்டின்னா, நம்ம அரைச்ச மாவே அரைக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, புது புது டெக்னாலஜிய எப்படி நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ம். இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்றதுன்றது ரொம்ப சேலஞ்சிங் இப்பலாம். பிகாஸ் இந்த ஐடி ஜாப், லே ஆஃப்ஸ், ரெசெஷன் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எப்போன்னா, ம். நம்மளே அப்ஸ்கில் பண்ணா போதும். ஆமா. யாரு பயப்படணும்னா, இந்த ஒண்ணுமே பண்ணாம ஃபர்ஸ்ட் ரேட்டிங் எடுத்திருப்பான். அவன் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அவனுக்கு. அவனுக்கு வந்து ஆமா. ஃபர்ஸ்ட் ரேட்டிங் எடுத்திருப்பான். ஆனா எதுவுமே வொர்க் பண்ணியிருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ம். அந்த மாரி நெறைய பேர நம்ம பார்த்துருக்கோம். சீரியஸா என்னோட இதுலயே ஃபர்ஸ்ட் வளர்ந்த கம்பெனிலாம் பிள்ளைகள். ஆமா நான் பேர் சொல்ல விரும்பல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆனா மேனேஜருக்கு நல்லா குளோஸா இருப்பாங்க. அவன்லாம் ஆன் சைட் கிடைச்சுரும். லட்டு மாரி H1B. ஆமா. சோ அந்த மாரி நல்ல எஃபோர்ட் போடுறவன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரேட்டிங் தான் கிடைக்கும். கண்டிப்பா. இது ஆனா ஒரு நான் அந்த மாரி டிமோட்டிவேட்டிங் பீப்பிள்லாம் ஃபேஸே பண்ணது கிடையாது. நான் அப்படியா? நெறைய பேர் சொல்றாங்க. நான் அந்த மாரி ஃபேஸே பண்ணது கிடையாது. ஐயோ! நான் லைக் 13 இயர்ஸா இருக்கேன். எனக்கு ஆஹ. எனக்கு அந்த மாரி யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. அப்படி என்ன ஒருவேள நான் வந்து இந்த மாரி இதெல்லாம் விட்டுர்றேனா, இல்ல எனக்கு தெரியலையா? ஒரு அப்பாவியா இருந்துர்றானான்னு தெரியல. எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு என்ன ஓகே, நான் ஓகே. யார் ரேட்டிங் எதுவுமே நான் கேட்கறதும் கிடையாது. ஸோ அதனாலயே இருக்கலாம். ம். பட் நான் இதுவரைக்கும் அப்படி ஓகே, ஓகே. பார்த்ததே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க. நம்ம தமிழ்ல பேசும்போது மீட்டப்ல சொல்லுவாங்க. "ஓ! அப்படிலாம் நடக்குது போல. நமக்கு தான் நடக்கல போல." அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இல்ல இதுல இன்னொரு ஒண்ணுன்னா, ஃபன்னி திங். ஸ்டார்ட்டிங்ல நம்ம எப்பவுமே ரேட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போம். இப்போ ஓகே. மோர் தென் ஒரு 10 இப்போ இயர்ஸ் போயிடுச்சுன்னா ரேட்டிங் ஆமா பிரச்சனை இல்லன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட லேர்னிங்க மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் 1 இயர், 2 இயர், 3, ஆமா. 4த் இயர் பண்ணும்போது ஏன்னா அந்த அந்த ரேட்டிங் இட்ஸ் தான் வந்து நம்மளோட அக்னாலஜ்மென்ட். ஹைக்கே டிசைட் ம். பண்ணும். ஆமா. இல்ல. அது அது ஒண்ணு. ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மென்ட் ஜி. நம்ம நைட்லாம் உட்கார்ந்து வொர்க் பண்றது, அவங்களுக்கு அது கரெக்ட். தெரியுதா? அப்படின்றதுல ஒரு அக்னாலஜ்மென்ட் இருக்குல்ல. அதுதான் மெயினா எனக்கு எக்ஸாக்ட்லி. இருந்துச்சு. ஏன்னா நம்ம 100% ட்ரூ. ரெகக்னைஸ் பண்ணணும். நீங்க காசே குடுக்கலாம் பரவாயில்லப்பா. ம். நான் ஒழுங்கா பண்றேனா இல்லையான்னு எனக்கு சொல்லு நீ. அப்படி அது இதுல தானே கரெக்ட். தெரியும். ம். கரெக்ட். ஏன்னா நம்ம அவ்ளோ எஃபோர்ட் போட்டும் நம்மளுக்கு ஒரு ஒரு எஸ்டாப்லிஷ் பண்ணிக்க முடியல அப்டின்னா, நம்ம வேற கம்பெனி ஜம்ப் பண்ணலாமே அப்டின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தான் இப்ப நம்மளுக்கு போகும். ம். அதான். ஸோ, நம்மளோட ஸ்கில்ஸ வந்து வேல்யூ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆமா. அது பண்ணல அப்டின்னா, அது ரொம்ப ஸ்கில்ஸ், கஷ்டம். எஃபோர்ட்ஸ். ஏன்னா எஃபோர்ட்ஸும். ஆமா. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். இந்த ஃபீல்டுல. ம். அதுதான். கரெக்ட். ஐடி இன்ஜினியர் இஸ் நாட் ஒன்லி இன்ஜினியர் ஹூ ரைட் புரோகிராம்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஸ்கில்லா இருந்தாலும் பரவால்ல. லைக் புரோகிராமிங் ஸ்கில்லா இருந்தாலும் சரி, பிரசன்டேஷன் நெறைய பேர் புரோகிராம் பண்ண மாட்டாங்க. ஆனா நல்லா பிரசன்ட் பண்ணுவாங்க. ம். சோ நம்மள நாமே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில, அப்பதான் நம்ம சர்வே பண்ண முடியும். சிம்பிளா. அப்பதான் சர்வே பண்ண முடியும். ஆமா. சோ இதெல்லாம் வந்து நெறைய இப்போ அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி தரணும் ஜி. ஏன்னா ஆமா. அவங்க வந்து நெறைய லேகிங் இருக்கு. நெறைய பேருக்கு இப்ப என்ன மைண்ட்ல ஏத்துறாங்கன்னா, ஜாப் ரிசெஷன், லே ஆஃப்ஸ் இதெல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஜாப் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்டின்னே ம். யோசிக்கிறாங்க. அப்படிலாம் யோசிக்கிறேன். யாருமே ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாம் அப்ஸ்கில் பண்றோம். டெக்னிக்கலா பெர்ஃபெக்ட்டா இருந்தா எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேன்றாங்க. ம். அது ஒரு திங் ஆமா. ஐ வுட் லைக் டு இல்ல சே. அதான் ரிசல்ட்ட மைண்ட்ல வச்சுக்க கூடாது. நீங்க உங்க எஃபோர்ட்ட ஆமா. போடுங்கங்க. Hadoop நான்லாம் போம்போது நீங்க உங்க ஸ்டோரி மாரியே தான் என் ஸ்டோரியும் இருக்கும் ஆக்சுவலி. என்னன்னா, ம்.
அ என்னையே பார்த்த மாரி இருக்குப்பா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. நீங்க சொல்றது பாதி நானும் அப்படியே அதே பெசன்ட் டெக்னாலஜில நானும் ட்ரெய்னிங் எடுத்திருக்கேன். கண்ணாடிய ஃபர்ஸ்ட்டு அப்படியே ட்ரெய்னிங் அங்க திருப்புன தான் மாரி. எடுத்தேன். ஓ! அங்க தான் ஓகே, நானும் ஓகே. பெசன்ட் டெக்னாலஜி தான் எடுத்தேன். உங்கள மாரி தான் நானும் அ. அடையார்ல போயிட்டு எனக்கு ஹடூப் சொல்லித் தாங்கன்னு சொன்னேன். எனக்கு 24,000 சொன்னாங்க. நான் பே பண்ணி படிச்சேன். எனக்கு அப்போ ஓ! சம்பளம் 1 1/2 மாசம் சம்பளம் 2 மாசம் சம்பளம் அது அப்போ. ஸோ 2 ம். மாசம் சம்பளத்த குடுக்கணும்னா யோசிப்போம்ல. என்னடா யோசிக்க வேண்டியிருக்கேன். 2 மாசம் சம்பளம் சரி போ கழுத. நான் ஆனா ஹடூப் படிக்கிறதுக்குலாம் போல. எனக்கு அங்க போற வரைக்கும் ஹடூப்ன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. நான் ஓ! எஸ்கியூஎல்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ம். எஸ்கியூஎல்ல டெவலப்பரா தான் இருந்தேன். ஸோ ம். அப்ப போயிட்ட உடனே அங்க வந்து அங்க ஹடூப்ன்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயங்கர மோட்டிவேஷனா பேசினாரு. அவர் ஒருத்தர் இருந்தாரு. ஜிம் பாடியா ஒருத்தர் இருந்தாரு. அ ஆஹ. தனியா கூட்டு போய் நல்லா பேசினாரு. இல்ல நம்ம ம். வந்து ஒரு ஒரு போருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எல்லாம் வந்து எல்லா ஆயுதங்களோட போணும். அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்கன்னா தான் இருக்கும். ஹடூப் படிங்க, அது படிங்க, இது படிங்க. கமான் உடனே பே பண்ணுங்கன்ற லெவலுக்கு நான் என்னோட வந்துட்டு நான் வந்து ஈஸியா அந்த மாதிரிலாம் சொன்னா டக்குன்னு சரி படிப்போம் உடனே இறங்குவோன்னு இறங்கிருவேன். சரி ஓகேன்னு ஏத்துட்டு அப்புறம் நைட்டு போய் தூங்கிட்டேன். காலைல எந்திச்சு பார்த்தா ஐயய்யோ! ரூ. 24,000 கட்டணுமான்னு யோசனை இருந்துச்சு. சரி கழுதைய கட்டிருவோம்னு சொல்லிட்டு கட்டிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ம். ஃபுல்லா கட்ட முடியாது. அவர்ட்ட சொல்லிட்டேன். என்ட்ட காசெல்லாம் இல்லைங்க. நான் கொஞ்சம் இன்ஸ்டால்மென்ட்ல. கொஞ்சமா கட்டுறேன். இன்ஸ்டால்மென்ட்ல கட்டுறேன்னா ஓகேன்ட்டாரு. அப்புறம் ஒரு 2 மாசம் விட்டுருந்தேன். அங்க ஒரு தாத்தா தான் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் விரட்டி விரட்டி வருவாரு என்னைய. கிரீன்ஸ் டெக்னாலஜி என்னைய உள்ளயே விட மாட்டாரு படிக்கிறதுக்கு. கரெக்ட். ஆக்சுவலா நான் போயிருக்கேன். கிரீன்ஸ் டெக்னாலஜி அடையார் இந்த சந்துக்குள்ள போயி அடையாறு அங்க தான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல. சந்துக்குள்ள போயிருக்கும்ல ஆமா. கரெக்ட். ஸ்டார்ட்டிங்ல நல்ல அந்த தாத்தா செடியெல்லாம் வருவாரு. "நீ நல்லா ஃபீஸே புடிச்சிருக்கும். ஃபீஸ் கட்டலல்ல நீ வா வா" அவர பார்த்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அங்க படிச்சு முடிச்சுட்டேன். ஆனா ஒரு 2 இன்டர்வியூ கேவலமா அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் ஆச்சு. அப்புறமா ஒரு இன்டர்வியூ இங்க தான் மும்பை அக்சென்சர்ல கிடைச்சது. கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே ம். பார்த்தீங்கன்னா, அவங்க போனஸ் குடுத்தாங்க. போனஸே ரூ. 40,000 குடுத்தாங்க. அப்போலாம் ரூ. 40,000ன்னா என்னடா 3, 4 மாச சம்பளத்த போனஸா குடுக்குறீங்க. ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு. அப்பதான் மொதல்ல தோணுச்சு. சரி நம்ம படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றோம். அது ஃபர்ஸ்ட்லயே ஆமா. எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. பாருங்க சூப்பர். கூட வந்து ஒரு சேலரி பாசிட்டிவா. ஹைக் வேற ஹைக் வேற குடுத்துட்டாங்க அவங்க. ஹைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹைக் தான். மறந்துட்டேன் எவ்வளோன்ட்டு. நல்ல ஹைக்கா தான் இருந்துச்சு. அது நான் அப்போலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்ளோ காசு நமக்கு எப்படி கிடைக்குன்ற மாரி இருந்தது. அப்புறம் தான் ஐடி இண்டஸ்ட்ரிய பத்தி ஒரு அறிவே வருது. அதுக்கப்புறம் அங்க போய் ம். பார்த்தா, நான் வாங்குற சேலரி ஒண்ணுமே இல்ல. நம்மளோட எல்லாம் நெறைய வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்பதான் ஓஹோ! தெரியும். மும்பைல கரெக்ட். எப்படின்னா அப்பதான் மும்பை போயிட்டேன். மும்பை ஓ! போயிட்டேன். நல்ல ஓகே. ஒரு சேஞ்ச். மும்பை பயங்கரமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. அங்க போய் தான் நான் தமிழ் பூமிய ஆரம்பிச்சேன். பிக் டேட்டான்னு நான் YouTubeல கொண்டு வரவும் தமிழ்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அங்க நீங்க சொன்ன மாரியே தான் நானும் ட்ரெய்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, அங்க சரி எப்படி ம். எடுக்கலாம்? சரி யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அங்க முதல்ல லோக்கல்ல மும்பைல ஒரு ட்ரெய்னிங் சென்டர்ல போய் எடுக்கலான்ட்டு மும்பைல போனேன். ஓகே. அங்க போய் நீங்க ம். லைக் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. கிளாஸ் எடுத்து ம். காமிச்சேன். எனக்கு இங்கிலீஷே ஒழுங்கா வரல. ஃபெயிலு. ம். போயிட்டு ம். வந்துட்டாய்ங்க. யூ ஆர் ம். ரிஜெக்டட்ன்ட்டாய்ங்க. சரி இப்போ என்ன ம். பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அப்புறம் அப்புறம் தான் பிரசன்ட் கால் பண்ணேன். அவங்க எடுத்துக்கோங்க. லைக் எடுங்கன்ட்டாங்க. ஆன்லைன் பேட்ச் போட்டு விட்டாங்க. ஓஹோ! அப்புறம் பார்த்தா ஓகே. அது செட் ஆவல. நமக்கும் ம். பெசன்ட்டுக்கும் பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஓகே, சரி ஓகே, விடுங்க. ஓகே. நான் அப்புறம் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அப்பவுமே தமிழ் மூவின்னு போட்டு போட்டுட்டு இருந்தேன். அதிலேயே ஓகே. சும்மா அனௌன்ஸ் பண்ணேன். இந்த மாரி நான் ஹடூப் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். வர்றவங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். ம். பெசன்ட்ல வந்து 20 எவ்வளோ 20 வாங்குனாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த டயத்துல. 2015ல எடுத்தேன் நான். 2015 ம்ஹ்ம். மிட்ல எடுத்தேன். ஓகே. ஸோ அப்புறம் அவ்வளோ வாங்குனாங்க. அப்புறம் நானே எடுத்த உடனே என்னாச்சுன்னா 4 பேர் வந்துட்டாங்க. வாவ்! எனக்கு அவங்க ரூ. 2000 தரேன்னு சொல்லியிருந்தாய்ங்க. ஆஹா. உங்களுக்கு குடுத்த அதே காச எனக்கும் தரேன்னு சொல்லியிருந்தாய்ங்க. 2500 ஓகே. எனக்கு நீ 2000 தரேன்ற நான் ரூ. 2000 கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரூ. 2000 தான் கிளாஸ் 4 பேர் வாங்கன்ட்டேன். 4 பேர் வந்துட்டாய்ங்க. ஸோ ம், எனக்கு ம். 8000 வந்துருச்சுல்ல. ம், ம். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. பிக் டேட்டா. சூப்பர், அப்போலேருந்து கன்டினியூயஸ் பேட்ச் போட ஆரம்பிச்சுட்டேன். பேட்ச்னா என்ன சூப்பர். நமக்கு ஒரு லேர்னிங் இருந்துச்சு. அப்போ என்ட்ட ம். படிச்சவங்க ஆன் சைட்ல யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்ணாங்க 2 பேர். இன்னும் எனக்கு ஒரு கான்டாக்ட்லாம் இருக்கு. நல்லா பேசுறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் சூப்பர். வந்து ஏன்னா யுஎஸ் நான் வந்தோனே அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணி இங்க இங்க லோக்கல்ல தான் இருந்திருக்காரு. எதேர்ச்சியா நானும் அங்க வந்துட்டேன். ஸோ ம், ரொம்ப ம். நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இன்னும் ஒரு கான்டாக்ட்ல இருக்காரு. எப்போ 6 சூப்பர் ஜி. வருஷத்துக்கு முன்னாடியோ, 7 வருஷத்துக்கு முன்னாடியோ. ஸோ வாவ்! அப்புறம் செம்ம. என்னாச்சுன்னா, அந்த இது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு கன்டினியூஸா போட ஆரம்பிச்சாச்சு. பேட்சா போட்டு ஆல்மோஸ்ட் ம், ஒரு 300 பேர் கிட்ட எடுத்துட்டேன். ஹடூப். அதுக்கப்புறம் யுஎஸ் வரும்போது இப்போ நான் ட்ரெய்னிங் இப்ப என்ட்ட படிச்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே ம்ஹ்ம். நம்ம தமிழ் மீடியம்னு ஒரு பிராண்டா இருக்கு. சரி ஓகே ம். நீங்களும் அதுல இருந்து எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. நான் பெருசா இங்க வந்து நான் ஆக்டிவாவே இல்ல. ஸோ நான் ஜஸ்ட் ம். இந்த மாரி வீடியோ போடுறது, அந்த மாரி எனக்கு பிடிச்சது பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சரி, இந்தியால சரி. அவங்க செட் பண்ணி அந்த ட்ரெய்னிங் ஒழுங்கா கரெக்ட்டா போதான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம திருப்பி இப்போ நம்ம தான் ஆரம்பிக்கணும். டேட்டா இன்ஜினியரிங் திருப்பி சரி கொஞ்சமா ஒரு கிளாஸ் எடுப்போம். நம்ம டேட்டா இன்ஜினியரிங் இந்த நான் ஃபுல்லா எடுக்க முடியல. இதுல எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். இந்த தேவர் மகன்ல ஒரு ஒரு டயலாக் ஒண்ணு வரும்ல. இந்த மரம் வந்து அடுத்து விதை வந்து நான் அடுத்த போட்டது. ஜெனரேஷன் விதை நான் போட்டது அப்படின்ற மாரி ஒரு கரெக்ட்டா இருக்கு உங்களுக்கு. அந்த மாரி. அதான் எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு, ம். இப்ப கொஞ்சம் அப்படியே யார் யாரெல்லாம் நல்ல செல்ஃப் ம். லேர்னிங்கோ இல்ல நல்ல டீச்சிங் ப்ரொஃபஷனோ ஆ அவங்கலாம் எடுங்க அப்படின்ட்டு அவங்கட்ட நீங்களும் கான்டாக்ட் அதுல பண்ணிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இது மூலம் ஒரு இது நல்ல நெட்வொர்க் நெட்வொர்க் நம்மளுக்கு. எக்ஸாக்ட்லி. மனி டசன்ட் மேட்டர். என்ன மணி மேட்டர்ன்றது ஒரு விதத்தில் இருக்கலாம். பட் ஏன்னா நம்ம யூஎஸ்ல இங்கே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது மணி இட் இஸ் நாட் ஸோ மச். எனக்கு அதில் பெருசாக இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. இந்தியாவில் பிஸ்னஸ் வச்சுன்றது இல்லை. இது என்ன சொல்கிறது, அதுதான் ம். உண்மை. ஸோ இதில் ம். எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படிங்க டைம் இருக்குது, நீங்கள் எப்படிங்க எதையும் மேனேஜ் பண்ணுறீங்க, அதையும் பண்ணுங்க. டேய், அது ஒரு நெட்வொர்க்கு. நான் ம். டீம் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு நம்பிக்கையோட ஒரு இதுக்கும் கூட நீங்கள் ட்ரஸ்ட்டோட ஒர்க் பண்ணீங்கன்னா போதுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். நீங்கள் ம். இனிஷியலாக சொன்னீங்கல்ல, சாட்டர்டே சண்டே ஆஃபீஸில் தூங்குனீங்கன்ட்டு. ம். சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃபீஸில் அப்போயே சொல்ல ம். நினச்சேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரைடே வந்துட்டு அங்கேயே தூங்கிடுவேன் ஆஃபீஸ்லேயே. ஓகே. தூங்கிட்டு மறுநாள் அ. காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிடுவேன். திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் ஓ! வந்து சண்டே பாதி நேரம் இருந்துட்டு ஈவினிங்கெல்லாம் சண்டேயும் போயிடுவேன். காலையில் போயிட்டு சாட்டர்டே நைட்டு தூங்கிட்டு சண்டே மதியம் ஈவினிங் வரை இருந்துட்டு வந்துடுவேன். ரிலீஸ் அப்போ ம். தான். படிக்கலாம் இல்லை, அந்த ஒர்க்குக்காக அப்படி உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நைட்டு ம். நிறைய நைட்டு உட்காரனா ஜாலியாயிரும். அப்போ பேச்சுலர் தான் நம்ம. ஸோ நைட் உட்காந்து வேலை பார்க்கணும்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்போ பீஸ்ஃபுல்லா டீம் லீடர்ஸ் இருக்கும். எல்லாம் இருப்பாரு. சூப்பராக இருக்கும். ஸோ ஐயோ! அப்படியே போயிட்டு இப்போலாம் இந்த மாதிரி நினச்சி பார்க்கறதுக்கு இல்லை. பட் இல்ல அப்போ அந்த சூப்பராக இருக்கும். பேச்சுலர் டேஸ்க்கு ஆமா. ஜாலியாக இருக்கும். நம்மளோட கமிட்மெண்ட், டெடிகேஷன் எல்லாமே ம் பார்த்தீங்கன்னா, ம். நமக்கு மைண்ட் வேற எங்கேயுமே போவாது. லேர்ன் பண்ணா ஆமா. போதும். இத வச்சு எப்படி நம்ம காசு சம்பாதிக்கலாம், பெரிய ஆளாலாம் லேர்ன் அப்படின்னு தான் பண்ணணும். நம்ம ஆமா. ஆமா கரெக்ட். நான் அப்போ பாருங்க, நான் இப்போ வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் செமினார் போட்டால் போயிடுவேன். டோனி ஓஹோ! ராபின்ஸ் தான் படிப்பேன். அவர் ஓ! யூ கேன் வின் அப்படி அப்படியே ஒரு 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 மார்க்கமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ. ம். ஸோ இல்ல அதனால இப்போ நம்ம நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஹடூப்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் குடுத்துருக்கு ஆக்சுவலா. ஆமாங்க. ட்ரெய்னிங்கும் ஆ சரி, கரெக்ட். வொர்க் வைஸும் சரி, லைஃபோட அந்த லைஃபே கெரியர் மாத்திருச்சு. குரோவே அந்த ஆமா. ஒரு ட்ரெய்னர் என்கிட்ட அன்னைக்கு நைட்டு பேசின பேச்சே லைஃபே மாத்திருச்சு. ஸோ ஓகே, ஓகே. பாருங்க, அவர் அன்னைக்கு அவருக்கு ஹடூப்னா என்ன தெரியாது. கரெக்ட். நான் வந்து எஸ்கியூஎல்ல எஸ்எஸ்ஏஎஸ் சொல்லிக் கொடுங்கப்பான்னு போனேன். ஏன்னா ம். எங்க கம்பெனியில அப்ப லே ஆஃப் நடந்துச்சு. ராம்கோ ஓகே, சிஸ்டம்ல. ஸோ என் கூட ஓகே. இருந்தவன தூக்கிட்டாங்க. எங்க டீம் லீடரே வந்து படிச்சாரு. ஸோ ஆஹா. அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கூட்டமா போயிட்டாங்க. கூட்டமா போய் ம், எனக்கு எஸ்எஸ்ஏ சொல்லிக்கணும் ஒரு பேட்சா போட்டாரு அவரு. ஒரு பேட்ச் ம், எஸ்எஸ்ஏ அப்படி பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேட்ச் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ம். அந்த கூட்டத்தோட போறதுக்கு பிடிக்கல. சரி நம்ம வந்து ஒரு தனியா தெரியும் ஓ! அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் தான். ஒரு ம், ட்ரெய்னி ஏன்னா லைக் இன்டர்ன்ஷிப்பா ஜாயின் பண்ணியிருந்தான். அவன் நல்லா பேசுவான், ம், எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பான். ஸோ அவன ம், கூட்டிட்டு நாங்க 2 பேரும் தான் போனோம். "ஏய் வாடா என் கூட ம், வாடான்னு" சொல்லிட்டு அவன கூட்டு போனேன். கூட்டு போயிட்டு தான் ம், அவன் எனக்கு தனியானோனே ஹடூப் நீ படிப்பா. அது கோர்ஸ் என்ன லான்ச் பண்ண லான்ச் பண்ணி விட்டேன். நான் இவர் தான் வந்து எடுப்பாருன்னு நினைச்சிட்டேன். நல்லா ம், பேசுறாரப்பா சார், இவர்ட்ட படிக்கலாமே நம்ம அப்படின்னு நான் ஒரு ஒரு ஆர்வத்துல இருந்தேன். பார்த்தா அவர் எடுக்கல. ம், இன்னொருத்தர் எடுத்தாரு. பட் அவரும் ம். நல்லா தான் எடுத்தாரு. அட்மின் எல்லாமே சொல்லிக் சூப்பர். குடுத்தாங்க. சூப்பரா சொல்லிக் குடுத்தாங்க. பட் அங்கேயும் ஒரு நெட்வொர்க் கிடைச்சுச்சு. அங்க படிக்கும்போது உள்ள நெட்வொர்க் வந்துட்டு, அங்க ம். படிச்சவங்களும் இப்போ வந்து சென்னையில வந்து பெரிய இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. ஹடூப் சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ ஓகே. வெரி லைக் நைஸ். படிச்சவங்க நான் பேர் சொல்லல. பட் ஃப்ரெண்ட்ஸ் அங்க என் கூட படிச்சவங்க தான். பெரிய ம். இன்ஸ்டிடியூட் சென்னையில வச்சு ஒர்க் பண்றாங்க. அவங்களும் கான்டாக்ட்லாம் இருக்கேன். பட் ஸ்டில் அதுதான். இப்போ நமக்கு இதுலருந்து ஏர்லி நம்மளுக்கு என்ன தெரிய அடாப்டர்ஸ். வரும்னா 2 பேரு கரெக்ட். நம்மளோட டெக்னாலஜி மாறும்போது, அதோட நம்ம அந்த ஜர்னிய நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணா, நம்ம வந்து கரெக்ட். ஈஸியா அப்படியே ம். நம்ம புடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா, நமக்கு ஒரு லேர்னிங் அந்த ஒரு இது வரணும். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் சீரியஸா. இருக்கும். இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து என்னாச்சுன்னா, நீங்க அப்படியே கிளவுட் உங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சது. நீங்க கிளவுட்லயும் படிச்சு அப்படியே போயிட்டீங்க. நான் கரெக்ட். இப்போதைக்கு டேட்டா இன்ஜினியரிங்லயே இருக்கேன். பட் இனிமே கிளவுடையும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நான் என்டர்பிரினர் கண்டிப்பா, அப்படி போயிட்டு இருக்கேன். ஒரு ஒரு கண்டிப்பா. காம்படிஷன் பண்றது அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படியும் ம். ஆட்கள் தேவை, அப்படியும் ஆட்கள் தேவை. அது கண்டிப்பா. இன்னொன்னு இல்ல எப்படி இது இருந்தாலும் ம். நமக்கு மைண்ட் வந்து நமக்கு அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கணும். லேர்னிங் ஆ பண்ணணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன? அப்டின்ற ஒரு வாட்ஸ் இருந்ததுன்னா ஆமா. நெக்ஸ்ட்? இப்போ வாட் நெக்ஸ்ட் நம்ம அப்டின்றது தான் திங்க் பண்ணணும். நான் எல்லாருக்குமே வந்து என்னோட சஜஷன் கிட்ட கேட்கிறவங்க வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்? இன்னைக்கு பண்ணிட்டியா? இன்னைக்கு பண்ணிட்டு ம். தூங்காம நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன். பண்ணணும்ன்றது மட்டும் தான் யோசி அப்டின்னு ம். தான் சொல்லுவேன் நானு. இன்ஃபாக்ட் என்னோட ஆமா. வைஃப்க்கே நான் அப்டிதான் சொல்லுவேன். ஆமா. நெக்ஸ்ட் என்ன அதாவது பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்ல. நான் இப்ப பார்க்கும்போது எனக்கு அதான் ப்ராசஸ நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ம், ரிசல்ட்டுக்கே நான் எதிர்பார்க்கல. எனக்கு இந்த ரூ. 40,000 வேணும்னு சொல்லிட்டு நான் கரூப் கோர்ஸே சேரல. சரி ஏதோ ம், படிப்போம்ப்பா அப்படின்னு போய் சேர்ந்தது. அது ம். வந்து டபுள் த அமௌண்ட் எனக்கு ஒரு போனஸாவே குடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்ல போனேன் என் வாழ்க்கையில. கம்பெனி போட்டு குடுத்தாய்ங்க மும்பைக்கு கூப்பிட்டு. வாவ்! ஸோ அப்போலாம் நமக்கு பெரிய விஷயம் இல்ல. அதுவரைக்கும் ஃப்ளைட்ல போனது கிடையாது. எங்க வீட்லலாம் சொல்லிட்டு, "ஏய் அண்ணன் அம்மா நானும் ஜெயிலுக்கு போறேன்ற" மாரி ஃப்ளைட்ல போயிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒரு செம ஜி. மெமரபிள் மூமெண்ட் ஆயிடுச்சுல்ல அப்போ. ஸோ சரிதான். இல்ல இப்போ நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம இப்ப சொல்லும்போது, ஒரு பெரிய இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா? அப்டின்ற ஒரு திங்கிங் ஆமா. நம்மளுக்கு வருது. கரெக்ட். சூப்பர்டா! ஒரு ஏதோ ஒண்ணு பெரிய விஷயம் நம்ம அச்சீவ் ம். பண்ணியிருக்கோம்ல, அப்டின்ற மாரி திங்க் பண்ற ஆமா. ஒரு இது வருது. இல்ல. வெரி நைஸ். இல்ல. சூப்பர் ஜி. ம். கண்டிப்பா. இல்ல பெரிய செம. விஷயம் நான் சொல்லல. பட் ஓகே. ஏதோ பண்றோம். ஜாலியா இருக்குல்ல அப்டின்ற மாரி ஓடிட்டு இருக்கோம்.
ஆமா, சூப்பர், ஆமா. சூப்பர் ஜி. ஃபைன். ஸோ சூப்பர் இன்னைக்கு நைஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வி ஆர் எண்ட் ஆஃப் த டைம் வந்துட்டோம். இப்போ டைம் சரி. போனே தெரியல. நம்ம ஜஸ்ட் ஆரம்பிச்சோம். நம்மளோட நம்ம ஜர்னி கதைய பத்தி பேசி பேசும்போதே 1/2 அன் ஹவர் மேல போயிடுச்சு. ஆஹா. இன்னும் பேசணும்னா பேசிட்டே போலாம். பட் கண்டிப்பா ஃபியூ நம்ம பேசலாம். இம்பார்ட்டன்ட் பட் திங்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு இதோட நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஷூர், இதில நம்ம வந்து பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஜி. நம்ம ஷூர். இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம பேசுறதுக்கு நமக்கு ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்டுமே நமக்கு ஜாலியா இருக்கிறது தான் மேட்டர். யாரும் கண்டிப்பா. கேளுங்க, கேட்காம போங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் எப்பவுமே எல்லா இல்ல இது வீடியோவும் அப்படிதான் பண்ணுவேன். இட் நமக்கு ஜாலியா மோட்டிவேட்ஸ். இருக்கா? ம். ஆமா. அதுதான் சில நமக்கு நம்ம பேருக்கு வந்து திருப்பி அப்படிதான் நம்ம பண்ணுவோம். இப்ப நம்ம கரெக்ட். போடுறோம். யாரும் பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. இட் டசன்ட் மேட்டர். கழுவி ஊத்துவாங்க, ஊத்தாம இட் டசன்ட் மேட்டர். பட் ம். நமக்கு ஜாலியா இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஜாலியா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா. நம்ம வந்து எப்பவுமே ஒரு போர்டா, டெக்னிக்கலாவே பேசாம, ஆ. ஒரு லைஃப் கேரிங் செஷனா நம்ம எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. ஓகே, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு போல. நமக்கும் ம். நடந்துகிட்டு இருக்கு. அத அப்படியே எடுத்துட்டு போவோம் அப்படின்னு வந்துருவாங்க. அது ஒண்ணுதான். அப்படியெல்லாம் சூப்பர் ஜி. இல்ல. இப்ப அவங்க நம்ம இப்படி சொன்னோம்னு வைங்க, நீங்க இப்படி படிங்க, இப்படி படிச்சீங்கன்னா இப்படி வந்துருங்கன்னா, போங்கடா பூமர்ன்னு சொல்லிருவாங்க. 90ஸ் ஆ. அதனால நம்ம வந்து நம்ம இப்படிலாம் ஆமா. நடந்துச்சு எங்களுக்கு. நீ எடுத்தா எடுத்துக்கோ, இல்ல கட்டிக்கோ அவ்வளோதான். கரெக்ட். இந்த ஆமா. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாரி இல்லாம, இருக்க நம்ம முடியாது. அவங்க போக்குலயே நம்ம ஒரு ஒரு போனோம்னு ஃபன்னா, சொன்னா எந்தூசியாஸ்டிக்கா நம்ம கோஆர்டினேட் பண்ணா போயிடலாம். சூப்பர். ஆமா. தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் சூப்பர் ஜி. ஜி. தேங்க்ஸ் அ லாட். நம்ம அடுத்த செஷன்ல நம்ம மந்த்லி இந்த மாரி ஒரு இது பேசலாம்னு இருக்கோம். ஸோ ஷூர். பேசலாம். அந்த இது நம்ம பேசலாம். பாய் ஜி. இனிமேல் லைக் ம். மந்த்லி வந்து ஒரு 1 ஹவர் மாரி வச்சுக்கலாம். சோ தட் லைக் கண்டிப்பா நம்ம ஜி. கொஞ்சம் எலாபரேட்டடா நம்ம பேசுற மாரி வச்சுக்கலாம் ஜி. கண்டிப்பா. ஷூர். ஷூர். பாய் ஜி. ஓகே. தேங்க்ஸ் ஜி. தேங்க் யூ ஜி. பாய்.